ஹாய் எவ்ரிவன். என்கிட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ஏதாச்சும் டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் ஏற்கனவே ஜான்வரி மந்த் நம்ம ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அது மே மந்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. இப்போ நான் திரும்பவும் குரூப் 2க்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வச்ச டெஸ்ட்டையே டேட்டை மாற்றி திரும்ப உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக வைக்கணும். ஸோ அதில் எந்த யூஸுமே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி வச்ச டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவே அப்டேட்டடாக தான் இருக்கும். இப்போ நான் புதுசாக ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்கள் அந்த ஷெட்யூல் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏற்கனவே ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இந்த டெஸ்ட் எல்லாமே. அதை நீங்கள் உங்களுடைய ஓன் பேஸில் நீங்கள் வேகமாக அட்டன் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்னென்னலாம் டெஸ்ட் இருந்துச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, ஜென்ரல் தமிழுக்கு, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே ஆல்ரெடி டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜென்ரல் தமிழுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளுடைய ஆப்லேயே ஜென்ரல் தமிழுக்கு நான் உங்களுக்கு டேர்ம் வைஸாகவே டெஸ்ட்டு கொடுத்துருந்தேன். இப்போ இப்போ 10th ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்டில் நியூ புக் ஒவ்வொரு இயல் வைஸாக டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் இயல் வைஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதேமாதிரி 6th 7th 8th இது எல்லாமே ஒவ்வொன்றுமே டேர்ம் வைஸாக இயல் வைஸாகவே டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 11th 12th நியூ புக் மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன் தமிழுக்கு. ஸோ அந்தமாதிரி தமிழுக்கு நீங்கள் ஒவ்வொரு இயலாக படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் ஆல்ரெடி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டெஸ்ட் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஜென்ரல் தமிழுக்கு சரியா. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்து நீங்கள் இந்த ஷெட்யூல் படிலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க சொல்கிறதுக்கு நீங்களாவே உங்களுடைய ஓன் ஷெட்யூல் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஜென்ரல் தமிழுக்கு. அதேமாதிரி ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நான் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் நடந்த எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு எக்ஸாமுமே டெஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஸ்டின் பேப்பரை டெஸ்ட்டாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, அதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே தமிழுக்கு உங்களுக்கு இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் 2 விஷயம் கொடுத்துருப்பேன். ஒன்று லெசன் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு. இந்த லெசன் வைஸ் டெஸ்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10th அப்படின்னு போனோம்னா 10th 10th பாலிட்டிக்குள்ளே போனால் 10th பாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10th எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10th எக்கனாமியில் இந்த லெசன்ஸ்லாம் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6th 10th வரைக்கும் ஒவ்வொரு லெசனுக்குமே லெசன் வைஸாக டெஸ்ட் கொடுத்துருப்பேன். 6 to 10th எல்லா லெசன்ஸ் கொடுத்துருப்பேன். 11th 12th செலக்டிவான லெசன்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் இந்த லெசன் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் சரியா. இதை தவிர ஷெட்யூல் படி நம்ம டெஸ்ட் வச்சோம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. இங்கே இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் 2024 இருக்கா. இதில் நம்ம வீக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 டெஸ்ட்டு கிட்டே வச்சுருந்தோம். அந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீக் 1 அப்படின்னு போனோம்னா, இப்போ இந்த வீக் 1 2 ஓகே இந்த டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி பார்ட் 1 அப்படின்னா இதுக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், டெஸ்ட் 2க்கு என்ன லெசன்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும். அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்லையுமே ஆப்டிடியூடும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வீக்ஸில் ஆப்டிடியூட் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட்டு 10க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துருந்தேன். டெஸ்ட்டு 10 ஏதோ ஒரு டெஸ்ட்டில் ஆட் பண்ணேன். டெஸ்ட்டு 13 ஆமாம். ஸோ டெஸ்ட்டு பாதிலேருந்து என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ஜிஎஸ் டெஸ்ட்டுமே இருக்கும், ஆப்டிடியூடும் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளேயுமே நான் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அந்த டாபிக் டெஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணி தான் அதில் வச்சுருந்தேன். இப்போ இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்களே வாட் இஸ் ஜிஎஸ்டிபி growth ரேட் ஆஃப் தமிழ்நாடு இன் 2020-23 அப்படின்னு, அந்த கொஸ்டின்லாம் கூட நான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல டெஸ்ட் வச்சுருந்தேன். அதில் கேட்ட கொஸ்டின் தான் அது. ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணி தான் இப்போ ஹெச்டிஏனா அப்டேட் பண்ணி, ஆர்கல் டிஸ்கஸ்னா அப்டேட் பண்ணி, ஸோ பாலிட்டி அப்படின்னா லேட்டஸ்ட் எடிஷன் லக்ஷ்மிகாந்த்லேருந்து அப்டேட் பண்ணி, இப்போ யூனிட் 8 ரிலேட்டட் டெஸ்ட் அப்படின்னா தற்கால தமிழக வரலாறு அந்த புக்லேருந்து எடுத்து, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டே நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா. இந்த டெஸ்ட்டில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 35 டெஸ்ட் இருக்கும். இந்த 35 டெஸ்ட்டும் சிலபஸ் வைஸ் நடத்தி முடிச்சாச்சு. அதை நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எங்கெங்கே படிக்கணுன்றதை அதில் கொடுத்துருக்கேன். அந்த சோர்ஸை வச்சு நீங்கள் அதை படித்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஓன் பேஸில் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ தமிழுக்கும் ஆல்ரெடி எல்லாமே இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஆல்ரெடி எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது
சரியா? அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் 2023 and 24 ரெண்டுத்துக்குமே வந்து நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் யூடியூப்பில் அதுக்கான ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் யூனிட் 9க்கு நான் உங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த், இ கவர்னன்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுக்கெலாம் வந்துட்டு பாலிஸ் நோட்ஸை பேஸ் பண்ணி நோட்ஸு ப்ளஸ் கிளாஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து நான் ஒரு 6 டாபிக்ஸ் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த 6 டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக் சம் பிவைக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கிளாஸ் எடுத்திருப்பேன். இந்த 6-7 டாபிக்ஸ் எடுத்திருப்பேன். இது தவிர லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் நடந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இல்லை சால்வ் பண்ணியிருக்கோம். மேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேப்பர்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஒரு கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்டிடியூடுக்கு இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸும் நான் சால்வ் பண்ணுறேன் ஆப்டிடியூடில். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இருந்துச்சுல, அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட்டாகவே உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னா அதுக்குள்ளே ப்ரியாம்பிள் தனியாக இது அதுமாதிரி ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக வந்துட்டு நம்ம பிவைக்கு புக்கில் எப்படி கொடுத்துருந்தோனோ அதே மாதிரி டெஸ்ட்டாகவே இதில் கொடுத்துருக்கேன். அதுவுமே ஜிஎஸ் டெஸ்ட்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இதில் இருக்குதான். ஓகேவா? ஸோ நீங்கள் நினச்சா இதை வந்து ப்ராப்பராக பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ண போகிறது இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் 2024-25 இந்த டெஸ்ட் மட்டும் தான் இப்போ நான் வந்து ஜூன் 15 நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம ஜூன் 15 டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் தான் அதை அப்லோட் பண்ணுவேன். சரியா? அதுவுமே நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஷெடியூல் போட்டிருக்கேன். பட் 2 மந்த்ஸ் ஆகாது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ரீவியஸாகவே கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜூன் 15 டெய்லியும் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த சிலபஸ் டெய்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அடுத்த ஒரு 100 நாளைக்கு ஜூன் 15 ஸ்டார்ட் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ஒரு 100 நாளைக்கு தொடர்ந்து 100 டேஸ்க்கு டெய்லி 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த 20 கொஸ்டின்ஸ்ன்றது உங்களுக்கு ஜிஎஸ்லேருந்து ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு லாங்குவேஜ் எல்லாமே சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். இது வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் போக எக்ஸ்ட்ராவாக அது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் அது வந்து அக்ராஸ் த சிலபஸ் இருக்கும், எந்த சப்ஜெக்ட்லேருந்து வேணாலும் இருக்குன்றதுனால உங்களுடைய வீக் ஏரியாஸ், அப்புறம் நீங்கள் வந்து படிக்காத ஏரியாஸ் என்ன, அதுமாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அந்த டெய்லி 20 கொஸ்டின்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்டே இருக்குது. நான் ஏன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு புது ஷெட்யூல் போடலை அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற டெஸ்ட்டை வெறும் டேட்டை மட்டும் மாற்றி திரும்ப டெஸ்ட்டாக அவங்ககிட்ட கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? அதுக்கு நீங்கள் ஏற்கனவே இப்போ தான் ஒரு அப்டேட்டடாக ஒரு டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டோம் ஜிஎஸ்க்கு. அதையே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாமே. எதுக்கு நான் உங்களுக்கு புதுசாக டேட்டை மட்டும் மாற்றி புது ஷெட்யூல் தரணும்? நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்லாம் நீங்களே வந்து திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.